ஹாய் வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்கப்பா? சாப்பிட்டாச்சா? அம்மா வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆயிடுச்சு. சென்னையில இருந்து இங்க ஊருக்கு வந்து இப்போ ஊர்ல இருந்து எங்க வீட்டுக்கு கிளம்ப போறேன். சென்னைக்கு கிளம்ப போறேன். எல்லாம் ரெடியா இருக்கேன். இப்போ எல்லாருக்கும் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதுதான். கிளம்புமா? போயிட்டா பாத்துக்கோ, உடம்பு பாத்துக்கோ, நல்லா சாப்பிடணும். பவானி வந்து சும்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. குழந்தைங்க மாதிரி நீங்க சொல்லுங்க. வச்சுக்கோ பத்தாப்பா. சரி அம்மா காஃபி மட்டும் தான் குடிச்சிருக்காங்க. ஆமா, காஃபி மட்டும் தான். இனிமேல் தான் டிஃபன் சாப்பிடணும். அது இது ஆப்பம் போட்டுருக்காங்க மாமி வீட்டுல. ஆப்பம் பால் எடுத்து வைக்க சொல்லிட்டேன். சரியா? இன்னும் கொஞ்ச நேரம் கொடுத்து சாப்பிடுவோம். இப்போ ஒரு சரி வரட்டுமா? 1/4 மணி நேரத்துல கொடுக்கும். கோவிலுக்கு போயிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். பாணி போயிட்டு வரட்டுமா பாணி? போயிட்டு வாங்க மலா, நல்லபடியா போயிட்டு வாங்க. 2 பேரும் போயிட்டு வாங்க. இங்க வச்சுக்கோங்களா? நான் காலையிலேயே அப்பாவை சாமியெல்லாம் கும்பிட்டு வச்சுட்டேன். சரி, இவங்க ஒரு தடவை வீட்டுக்கு போசல எப்பவுமே பொண்ணுங்கள்லாம் போசல பூவு குங்குமம் கொடுப்பாங்க. அதுதான் எங்க வீட்டுல எனக்கு கொடுத்துருக்காங்க. பூ வந்து ஆல்ரெடி வச்சுட்டேன். மாமி கொடுக்க வச்சாங்க. என்ன பூ கவிதா இது? சால் பூ. சால் பூ தெரியல, பெரிய மல்லிப்பூ மாதிரி இருக்குப்பா. அது வெள்ளையா. இது இந்த பேர் தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. இதை பாருங்க, இந்த பூ தான். இந்த சாமிக்கே நான் வைக்க போறேன், கோவிலுக்கு எடுத்து போயிடு. சரி பவனி போயிட்டு வரட்டுமா? அம்மா பத்திரமா பாத்துக்கோ. அதான் எப்ப டைம் கிடையாது அப்ப ஊருக்கு வாங்க. அடுத்த மாசம் செக்அப் வருவீங்கல்ல, அப்ப வாங்க. சரி கவிதா போயிட்டு வரட்டுமா? இவள் நேரம் அவதான்ப்பா எனக்கு வீடியோ எடுத்தா. இப்ப அவளை வந்து நான் எடுக்கிறேன். அதுதான். சரி வா, கோவிலுக்கு எங்க கூட தான் வர, அப்ப சேர்ந்து எடுக்கலாம். சரி கோவிலுக்கு வந்தாச்சுப்பா. ஐயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு இருக்காங்களாம். இங்கே ஊரில் இருக்கிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் வருவாங்க. நாங்கள் ஆனால் இன்னைக்கு திங்கக்கிழமை 7:09 ராகுகாலங்கிறதுனால கொஞ்சம் முன்னாடியே 9 மணிக்கே வந்துட்டோம். 9 மணிக்கெலாம் ஐயர் வந்துட்டு இருக்காரு. இங்கே பிறகு சாமிக்கு மாலை வாங்கியிருக்கோம். அர்ச்சனை பேக்கும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஐயர் வரதுக்காக வெயிட்டிங். இதுதான் என்னுடைய குலதெய்வம். வாங்க இப்போ அதை சுற்றி பார்க்கலாம். சாமி கோவில் சுற்றி பார்க்கலாம். வெளியவே அம்மந்து வேல் வச்சிருக்காங்கப்பா. இது வந்து சாமிக்கு வைப்பாங்க போல. இந்த மாதிரி சக்தி, இவங்க தான் சக்தியே இருக்கு. வா வா. விநாயகர் சூப்பரா இருப்பாரு. ரொம்பவே சக்தி வாய்ந்தவர். நிறைய பக்கத்துல லாக் பண்ணிருக்காங்க. இந்த டோர் திறந்தானே வச்சிருப்பாங்க கவிதா. இவங்கதான் எங்களுடைய குலதெய்வம் முத்தாலம்மன், ஸ்ரீ முத்தாலம்மன். ஹாய், அங்க அழகா இதை பார்த்தீங்களா? தெரியுதா? கோழி வந்து அவங்க குட்டியோட எல்லாம் வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க போல. சாப்பிட வந்திருக்காங்க போல இருக்குல்ல. இறை தேடி வந்திருக்காங்க. அந்த பழம் கோழி இந்த பழம் சாப்பிடுமா? ஓகே ஓகே. இது வந்து இதுதானே அரச மரம். சவா கோவிலுடைய இது இப்போ நல்லா பெருசாக இங்கே ஒரு பெரிய மரம் இருந்தது. அதை எடுத்துகிட்டு தான் இவ்வளோ பெருசாக கட்டியிருக்காங்கல்ல. இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சாமியுமே வச்சுருப்பாங்கப்பா. நாகாத்தம்மன் இருக்காங்க. இந்த பக்கம் வந்து ஈஸ்வரன் வச்சுருக்காங்க. பிரதோஷம் எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணுவாங்க. இங்கேருந்து ராகவேந்திரா மூடி வச்சுருக்காங்க. எல்லாம் ஓப்பன் பண்ணாங்க. இது வந்து ஆஞ்சநேயர், ஜெய் ஸ்ரீராம் பெருமாள்து. இங்கே வந்து நாகசலெல்லாம் வச்சுருப்பாங்க. நாகக்கண்ணி. இங்கே ரெட்டை விநாயகர் வச்சுருக்காங்க. அந்த ரெட்டை விநாயகரை வந்து படிக்கிற பசங்க வந்து எக்ஸாம் டைமில் நல்லா வந்து விளக்கேற்றி சுற்றிட்டு போவாங்கப்பா. அப்போ தான் அவங்க வந்து எக்ஸாமில் பாஸ் ஆவாங்கன்னு சொல்லிட்டு அது உண்மை தான். ரெட்டை விநாயகரை கும்பிட்டோன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக பசங்க வந்து எக்ஸாமில் பாஸ் ஆகிடுவாங்க. கோழிங்கெல்லாம் நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. இங்கே கோவில் நல்லா இருக்குது சுற்றி வர்றதுக்கு. இங்கே செடியெலாம் இருந்தது, எல்லாத்தையும் இது இப்போ கட் பண்ணிட்டாங்க போல இருக்குல்ல. விநாயகருக்கு எருக்கம்பூ நல்லா பிடிக்கும். அரளிப்பூ. இது நித்யாவட்டை. ஆமா, இந்த பூ. இப்ப நவகிரகங்களும் வச்சிருக்காங்க.
இது பண்ணி கொடுக்குறீங்க சாமிக்கு நாட்கள் शांति एवं सुबह रामदम विष्णु प्रतिवन्नम सर्वजन प्रसन्नवदनम ध्याये सर्वविघ्नोपशान्तिये एवं गुणाविशेषानावश्यम सुबह गोत्रद भवस्य जंबुऋषि गोत्रद भवस्य बाबू नामकस्य नक्षत्रम அவர் தெரியல மாலா நாமகய தெரியல சுஷ்மிதா நாமகய கும்பராசி அவிட்ட நட்சத்திரய ஷாம் நாமகய கும்பராசி சதய நட்சத்திரய ஐடி சோட்டு நாமகய குலதெய்வத்துக்கு நல்லபடியாக பூஜைலாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பியாச்சுப்பா. சென்னைக்கு தான் கிளம்பியாச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. காலையிலேயே வந்து அவர் சாமியை அலங்காரம் பண்ணுறதுக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் அர்ச்சனைக்கு மட்டும் தான் எல்லாமே வாங்கி வச்சுருந்தோம். அப்புறம் சாமி வெயிட் பண்ணுறேன்னு சொன்னார். அதுக்காக போயிட்டு அப்புறம் பால் வாங்கிட்டு வந்து பால் அபிஷேகம் பார்த்தோம். அது எங்களுக்கு ரொம்பவே மனசுக்கு திருப்தியாகவும் நல்லாவும் இருந்தது. எல்லாருக்காகவும் நான் ப்ரே பண்ணிட்டேன். எங்களுடைய குலதெய்வம் இவங்க தான்ப்பா. அவங்க ஸ்ரீ முத்தாலம்மன் அவங்க நேம் வந்து அவங்க ரொம்பவே சக்தி வாய்ந்தவங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே காலையில் கடை திறக்க போனோன்னா அம்மா கிட்ட வந்து சாவியை வச்சு அவங்க பாதத்தை தொட்டு வணங்கிட்டு தான் போவாங்க. அவங்க எல்லாருக்குமே நல்லதாக நடந்திருக்கு. இன்னமும் நிறைய பேர் இப்போ வந்துட்டு இருக்காங்க. எங்கெங்கோ இருந்தோ வந்துட்டு இருக்காங்களாம். கோவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சின்ன ஒரு இதில் தான் இருந்தது, ஒரு கட்டி வச்சிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாகி எல்லா சாமியுமே எல்லாமே வச்சாச்சு. எங்கேயுமே போக வேண்டியதில்லை. பிரதோஷம் அப்புறம் பாபாவுக்கு வியாழக்கிழமை ராகவேந்திரா எல்லாமே இருக்காங்க. எல்லாரையும் நான் வணங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுப்பா. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்களா நல்லா ஏரிலாம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த நண்டு இறாலாம் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே ஜாலியாக வண்டியில் வந்துட்டே இருந்தேன். ரொம்ப தூரம் பார்த்தீங்கன்னா அப்புறம் மகாபலிபுரம் வந்தது. மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள்லாம் இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆசையாக இருந்தது. எல்லாமே சாமி சிலை சூப்பராக செஞ்சுருந்தாங்க. பார்த்துட்டு ஒரு வழியாக வந்தோடனே சுஷ்மி கேட்டிருந்தா என்னம்மா எப்போ வருவீங்கன்னுட்டு. வெளியே கூட எங்களை சாப்பிட வேணாம்னு சொல்லிட்டாப்பா. அவளே செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டா சாதம்லாம். அதனால் சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தா. எங்களுக்கு வெயில் தான் ஆனால் அதிகமாக இருந்தது. நாங்கள் வந்து இந்த மாதிரி காத்தோட்டமாக ஈசிஆர் சைட் போக சொல்ல பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவ்வளோ வெயில் தெரியல. வந்த உடனே சாப்பிட்டு டயர்டாக இருந்தது, படுத்து தூங்கியாச்சு. இது தடவை நெக்ஸ்ட் டைம் நாங்கள் போக சொல்ல பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாருமே நான் கூட்டிகிட்டு போகிறேன். சுஷ்மி ஷாம் எல்லாருமே வருவாங்க. வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சாமியை கும்பிட்டு அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் போடுறேன். இந்த வீடியோலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. அவ்வளோதான், அம்மா வீட்டு ட்ரிப் வந்து ஓவர்ப்பா. நெக்ஸ்ட் டைம் எப்போ போகுன்னு தெரியல. போக சொல்ல கண்டிப்பாக வீடியோ எடுக்கிறேன். அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கப்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.